Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already 99 days கான batch பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. So இந்த வீடியோ வந்து day 2 கான max sums தான் நம்ம work out பண்ண போறோம். So already வந்து day 1ல வந்து என்ன பார்த்தோம்னா exercise 2.4 கான examples 6 sums வந்து நம்ம பார்த்துட்டோம். அது எதோட டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா தனி வட்டி. அதாவது simple interest டாபிக் கான example sums வந்து பார்த்துட்டோம். அது எங்க இருக்கு நமக்கு bookல அப்படினா 7th 3rd termல மட்டும் தாங்க நமக்கு இருக்கு. So அத தாண்டி simple interest bookல நமக்கு வேற எங்கேயும் கிடையாது. So இந்த exercise and இதுக்கான examples மட்டும் பார்த்தாலே நமக்கு போதுமானது. So அந்த வகையில இன்னைக்கு exercise 2.4 கான first sum வந்து பார்க்கலாம். So இந்த sum பாத்தீங்கன்னா previous questionல அடிக்கடி நமக்கு ரிப்பீட் ஆன ஒரு question. ஓகேங்களா? So question வந்து தமிழ்ல first பாத்துறோம். அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல கீழ பாத்துருவோம். So வந்து 35000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. Find the simple interest on 35,000 rupees at 9% per annum for 2 years. ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க? ஸோ 35,000க்கு ஒரு வருஷத்துக்கு 9% வட்டினா 2 வருஷத்தில் அதுக்கான தனி வட்டி என்ன? அதாவது வட்டி தான் நம்ம எவ்வளோ வந்து செலுத்த போகிறோங்கிறதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இங்கிலீஷில் பாருங்கள், அதாங்க 35,000க்கு 9% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. அந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பர்சன்டேஜ் போடுறாங்கன்னா 2 இயர்ஸில் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரீபே பண்ணணும். ஸோ இதுதான் ஓகேங்களா? ஸோ பொதுவாக தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு I = PNR by 100 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது ஐங்கிறது என்னது? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNRங்கிறதுல P அப்படிங்கிறது என்னதுங்க? அசல் தொகை, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், நம்ம வாங்கக்கூடிய ஒரு தொகை. ஓகேங்களா? N அப்படிங்கிறது நமக்கான இயர், வருடம். ஓகேங்களா? எத்தனை வருஷம் அப்படிங்கிறது. ஆறுங்கிறது நமக்கான வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சன்டேஜில் போடுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு ஆறுங்கிறது. இது எல்லாத்தையுமே எப்போவுமே என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கான பேசிக் ஃபார்முலா இதுதான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான். இப்போ I தேவைன்னா இப்படி வச்சுக்குவோம். P தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த Pயை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த NR/100 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும். இதே N தேவைன்னா N இங்கே வச்சுட்டு இந்த PR/100 அப்படியே இந்த பக்கம் வந்து தலைகீழாக மாற்றி எழுதணும். அதே போல் R தேவைன்னா PN/100 அப்படியே இந்த பக்கம் தலைகீழாக மாற்றி எழுதணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவில் நிறையா ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். நமக்கு எந்த எழுத்து கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் எதிர்பக்கம் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ நேற்று நிறையா பேருக்கு இதுவே ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. நீங்கள் டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், முதல் 2 சம்க்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பிக்கப் ஆகி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு PNR அப்படின்னு வந்துட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப இதாக ஆரம்பிச்சிருச்சுன்னொடனே சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸே நான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். நான் என்ன நடத்துகிறேனோ அதை மட்டுமே நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸ்பீட் வர நான் உங்களை ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்? அசல் தொகை வாங்கினது 35,000ங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் 35,000 நமக்கு தெரியும். அந்த அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட் என்ன நம்ம எழுதணும்? P அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து இது வந்து ஆண்டுக்குங்கிறது சும்மா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கொடுப்பாங்கன்னு அர்த்தமே தவிர, ஆனால் நம்ம எதாங்க கணக்கு பண்ணிக்கணும்? 2 ஆண்டுகளுக்கு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுதான் நமக்கான N. ஓகேங்களா? அப்போ 2 ஆண்டுகள் இங்கே 2 இயர்ஸ் ஃபார் 2 இயர்ஸ்ன்னு தான் நம்மக்கிட்ட கொஷினே கேட்டிருக்காங்க. அப்போ Nங்கிற இடத்துல என்ன எடுத்துக்கணும்? 2 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது பர்சன்டேஜ்னு போட்டு வந்துருச்சுனாலே அது என்னது தான்? R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். பர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு R = எடுத்து எழுதிடலாம். நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ I = தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பெருசாக ஃபார்முலாவில் எந்த குழப்பமும் தேவையில்லை. I = PNR/100ன்னு எடுத்துள்ளதுனாலே போதும். ஓகேங்களா? I தான் கண்டுபிடிக்க போகிறோம். P அசல் தொகை எவ்வளோ தெரியும்? 35,000ன்னு தெரியும். N வந்து எவ்வளோ தெரியும்? 2 வருஷம்னு தெரியும். ஓகேங்களா? R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே Rக்கு என்னவோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து போட்டால் போதுங்க. சதவீதம் இருக்கனால இது 9/100 நீங்கள் எழுதணுமானலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பர்சன்டேஜை விட்டுட்டு நம்பரை மட்டும் எடுத்து போட்டணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடிச்சிடலாமா? இந்த 2 ஜீரோக்கும் அடித்தது போக இந்த 350 × 2 × 9 இதை வந்து என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ I = 35 இந்த 2 × 9 ஈஸியாக அது 350 × 18. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 35 18 மட்டும் பெருக்கிட்டு இந்த ஜீரோவால் லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். 8 5s are 40யா? இங்கே 4 8 3s are 24. அப்போ +4 வந்து 28. 1 5 is 5 1 3 is 3ங்க 0. இது என்னங்க வரும்? 8 9 10 11 12 13ங்களா?
இது 3 4 5 6 எவ்வளோ வருது 630. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 0 இருக்கனால என்ன பண்ணிடுவோம், இங்கே 600 நம்ம 35 மட்டும்தான் பெருக்கியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது 350. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கணும். அப்போ ஐயோட மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு 6300. இதை ப்ராக்டிஸ் வர வர நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இது P இது N இது Rங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலான்னா, கொஸ்டின்லேயே அப்படியே நேராக ஒரு கோட்டை இழுத்துட்டு கீழே 100 மட்டும் போட்டு அந்த 2 முட்டைக்கு இந்த 2 முட்டைக்கு அடிச்சுட்டு மிச்சம் இருக்க நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து வந்துடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியே பழகுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த சம் வந்து என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது செகண்ட் சம். இதுவும் வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் புக்கில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அரவிந்த் என்பவர் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டி மற்றும் மொத்த தொகையையும் காண்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அரவிந்த் borrowed a sum of 8000 rupees from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. ஓகேங்க. இப்போ அரவிந்துங்கிறவர் வந்து ஆகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 8000 rupees என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கடனாக வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு வருஷத்துக்கு 7% நான் வந்து வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருக்காரு. அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பணத்தை என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப கொடுக்குறாரு. அப்போ அந்த பணம் அந்த 8000 ரூபாய்க்கு அந்த 2 வருஷத்துக்கு அவர் வந்து எவ்வளோ வட்டி கட்டியிருக்காரு, ப்ளஸ் அந்த வட்டியும் அவர் வாங்கின 8000மும் சேர்த்து எவ்வளவா திரும்ப கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அசல் தொகை கையில் எவ்வளோ வாங்கினாரு 8000 ரூபா. அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் P. அசல் தொகை அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னு எடுத்துக்குவோம் P அப்படின்னு எடுத்துக்குவோமா. எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப கொடுக்குறாரு, 2 வருஷம் கழிச்சு திரும்ப கொடுக்குறாரு. அப்போ N வந்து என்னது 2. எவ்வளோ வட்டி போட்டு தரேன்னு சொன்னார், 7% போட்டு தரேன்னு சொன்னார். அதுதான் நமக்கான R. அடுத்து என்ன கேட்டாங்க, அவர் இந்த 8000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ கொடுத்தாருங்கிறது மொதல் கேள்வி. அப்போ வட்டினா தனி வட்டி கண்டுபிடிக்கணுமா, I = எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வட்டியும் அவர் வாங்கின தொகையும் சேர்த்து மொத்தமாக ஒரே நேரத்தில் எவ்வளவா கொடுத்தாருங்கிறது நமக்கு என்னது மொத்த தொகை A அப்படிங்கிறது. ஏன்னா என்னதுங்க, வட்டியும் அசல் தொகையும் கூட்டுனது தான் நமக்கு என்னது மொத்த தொகை அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு I கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் A போக முடியும். ஏன் அப்படின்னா ஏவோட ஃபார்முலா என்னதுங்க P ப்ளஸ் I. இப்போ நமக்கு அசல் தொகை தெரியும். Pனா என்னது பிரின்சிபல் அமௌண்ட், அசல் தொகை தெரியும். ஆனால் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சாதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் A கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட 1 தான் இருக்குது. அப்போ I கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் மொத்த தொகை அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், I வந்து கண்டுபிடிக்கலாமா. Iனா யார், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. ஓகேங்களா? I = PNR by 100. ஓகேவா? சரி, which is equal to, அதாவது I = இங்கே எனக்குள்ள எழுதிக்கிறேன் P. அசல் தொகை எவ்வளோ தெரியும் 8000ன்னு தெரியும், வருஷம் 2ன்னு தெரியும், சதவீதம் எவ்வளோங்க 7ன்னு தெரியும், டிவைடரில் 100ன்னு போடுவோமா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 முட்டைக்கு இந்த 2 முட்டைக்கு அடிச்சிருங்க. மிச்சம் என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட 80 இந்த 2 7 என்ன பண்ணலாம் 14ன்னு எழுதிக்கலாமா. இப்போ அந்த 14 8 மட்டும் பெருக்குங்க, 0 லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். 4 8 32, மிச்சம் 3 இருக்கா, 8 1 is 8. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 8 + 3 11. அப்போ இங்கே எழுதும்போது என்ன வரும், இந்த ஒரு 0வை சேர்த்து இங்கே எழுதிக்கணும். 1120ங்கிறது என்னது I. தனி வட்டியோட அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், மொத்த தொகை வேணும். அப்போது அசல் தொகையும் இப்போ கிடச்ச தனி வட்டியும், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும் இல்லைங்களா. சரி, நான் இங்கேனே பண்ணிடுறேன், பின்னாடி இடம்லாம் போயிடுச்சு. ஓகேங்க, இந்த இடத்துல பண்ணிடுறேங்க. அப்போது ஏவோட ஃபார்முலா என்னது P + Iங்களா. அப்போ P வந்து எவ்வளவு 8000 + I. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாரு 1120 ரூபா. அப்போ மொத்தமாக சேர்த்தா 9120 ரூபா வந்து அவர் ஆகாஷ் கையில் திரும்ப கொடுத்துட்டு வராரு. ஓகேங்களா? செகண்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சம் போகலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக கொஷின் தாங்க, நான் எனக்குள்ள சைடில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. ஷீலா has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is
21,280. சரிங்க. இப்போ ஷீலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அசல் ஒரு தொகையை வந்து வாங்கியிருக்காங்க, கடனாக வந்து வாங்கிட்டாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா 4 years, 4 வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ என்னது 4. எவ்வளோ வட்டி வீதத்துக்கு வாங்கியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%. ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து 9.5%க்கு வாங்கியிருக்காங்க. வருஷம் இதை நான் கட்டணும் அப்படின்ட்டு. அவங்க தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த பணத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்காங்க 4 வருஷத்தில் அப்படின்னா 21,280 ரூபா வந்து கட்டிட்டாங்க. அப்போ அவங்க வாங்கின தொகை என்னவாக இருக்கும்? எந்த தொகைக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 வருஷம்னு தெரியும், 9.5% வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும், அவங்க கட்டின இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது தனி வட்டி 21,280 ரூபான்றது தெரியும். அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்ன தெரியும்? I = PNR/100 தெரியும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான வேல்யூ தெரியும், அசல் தொகைக்கான மதிப்பு தெரியும், n எத்தனை வருஷம்னு தெரியும், R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே ஆப்போசிட் சைடு அனுப்பிச்சா I மேலே இருக்கும், இங்கே கீழே இருக்க 100 தலைகீழாக போய் மேலே போயிடுமா, டிவைடட் பை இந்த Pயும் n எங்கே வந்துடுவாங்க? கீழே வந்துடுவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அவங்க கட்டின வட்டி தொகை 21,280 ரூபான்னு தெரியும். இன்ட்டு 100 அசல் தொகை, சாரி ஃபார்முலா வந்து மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, வெரி சாரி. நமக்கு அசல் தொகை தான் வேணும். அப்போ கீழே இந்த இடத்துல ஆர் n × Rன்னு வந்துடும். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? இந்த அசல் தொகை தான் தேவை. அதனால் P இங்கே வச்சுக்கணும். = I இங்கே இருக்காங்க, 100 அந்த பக்கம் அனுப்பிச்சிட்றோம். P வேணுங்கிறனால மிச்சம் யார் இருக்கா? n-ம் R-ம் இருக்காங்க. அப்போ அந்த n-ம் R-ம் தலைகீழா மாதிரி கீழே வந்துடுவாங்க. இப்போ மேலே தனி வட்டி போட்டுட்டேன், × 100 போட்டுட்டேன். n-ங்கிறது எத்தனை தெரியும்? 4 வருஷம் தெரியும். R வந்து 9.5ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடித்து கொடுக்கலாங்க. ஸோ இது வந்து 1/4 வந்து நம்ம அடிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 4s are 8, மிச்சம் 2 இருக்கும் இல்லைங்களா? அப்போ அடுத்தது வந்து 5 4s are 20. அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த 9.5ஐயும் இந்த 25ஐயும் வந்து 5 டேபிளால் அடிக்கலாம். அப்போ 1 5 is 5, மிச்சம் 4 இருக்கும். இங்கே ஒரு புள்ளி இருக்கனால இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு 9 5s are 45. இங்கே என்ன வந்துடும்? 5 5 25ன்னு வந்துடும். இப்போது இந்த 1.9 19வது டேபிளாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 19 டேபிளால் நம்மளால் இது என்ன பண்ண முடியும்னா அடிக்க முடியும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக அடிக்காமல் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காட்டுறேன். 21280. இங்கே 1.9 19 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 119 is 19னா மிச்சம் என்னங்க வரும்? 21ல் 19 போச்சுன்னா 2ங்க தெரியும். எனக்குள்ளே நீங்கள் அடித்து கொடுத்து மாற்றலாம் வேணாம். 21ல் 19 போச்சுன்னா 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. மறுபடியும் 119 is 19, 20 21 22, மிச்சம் 3 வருதா? இந்த 80ங்கிறத ரெண்டையும் சேர்த்தே இறக்கிடுங்க. என்ன பண்ணலாம்? 2 19s are 38ன்னு தெரியும். அப்போது 20 × 19s are 318 போட்டால் ஒரே இதாக வேலை முடிஞ்சிருச்சா? சரி, அப்போ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா இதை அடிச்சுட்டு இது 0.1, இங்கே வந்து என்ன வந்தது? 1120 அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. இப்போ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னா 1120 × 5 டிவைட் பை 0.1. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எனக்கு நல்லாவே கணக்கு புரியுங்க அப்படின்னா இந்த ஒரு 0க்கு இந்த 0.1 போயிட்டு இங்கே கீழே 1 ஆகிடுது. ஸோ 112 × 5 மட்டும் போட்டால் போதும். மல்டிபிள் பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. இல்லைங்க எனக்கு புரியலை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அது எப்படி டெசிமல் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெசிமல் எண் வந்து தூக்கணும். இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அதனால் மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் பெருக்கி வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 5 × 10 15 எழுதிக்கலாமா? அப்போ 1120 × 50 டிவைடட் பை 0.1 × 10ங்கிறது 1ன்னு மாறிடும். இப்போ என்ன பண்ணலாம்? 112ஐயும் 5ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு பின்னாடி இருக்க 2 0வா அது கூட சேர்த்து எழுதிக்கலாம். நான் வந்து இங்கே எனக்குள்ளே பண்ணுறேன். 112ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். 5 2s are 10னா மிச்சம் 1. 5 1 is 5 6, 5 1 is 5. இங்கே என்ன கிடைக்குது? 560 கிடைக்குது. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே போடுறோம், இங்கே போடுறோம். அப்போ என்ன கிடைக்குதுங்க? 56,000. அப்போ அவங்க வாங்கின அசல் தொகை 56,000க்கு தான் அவங்க 21,280 ரூபா 4 வருஷத்துக்கு வட்டியாக செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? 3 கணக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 4th சம் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கொஷனில் கேட்டது தான். பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு?
Basha borrowed 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? So question ஓட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு என்னென்ன எடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பாட்ஷாங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தனி வட்டி வீதத்தில் அசல் தொகை எவ்வளோ வாங்குறாரு, 8,500 கடனாக வந்து வாங்கிட்டு வராரு. சரிங்களா, கடனாக எவ்வளோ வாங்கியிருக்காரு, 8,500. அதுதான் நம்மளோட அசல் தொகை, பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா, அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு, எத்தனை வருஷத்துக்காக வாங்கியிருக்காரு, 3 வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ என்னங்கிறது 3. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியும் அசல் தொகையும் சேர்த்து 11,050 செலுத்தியிருக்காரு. அப்போ வட்டியும் அசல் தொகையும் சேர்த்து A+I அப்படிங்கிறது என்னதுங்க, சாரி P+I அப்படிங்கிறது என்னது, மொத்த தொகை. P+Iனா ஒன்றும் இல்லைங்க, அசல் தொகையும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை, அதுதான் A, 11,050. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் எத்தனை சதவீதத்துக்கான வட்டிக்கு வாங்கியிருப்பார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 6 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபார்முலா மட்டும் இந்த பக்கம் எழுதிட்டு அடுத்த பக்கம் போகலாம். I = PNR/100னா நமக்கு 6 தான் தேவை. அப்போ 6 மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் எதிர்பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா கீழே இருக்க 100 மேலே வந்துடும், இந்த PNனும் கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மட்டும் ஃபார்முலாவை பிரதியிட்டால் நமக்கு பதில் கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா என்ன சொன்னோம், R = I × 100/P × N. சரி, வட்டி கிடைக்கணும்னா முதல்ல நம்ம வட்டி கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லைங்களா. அப்போது என்ன பண்ணலாம், வட்டி வேணும்னா மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிச்சா போதும். அப்போ மொத்த தொகை நமக்கு எவ்வளவுங்க, 11,050 மைனஸ் வட்டி எவ்வளோ செலுத்துனாங்க, சாரி அசல் தொகை எவ்வளோ வாங்கினாங்க, 8,500. இந்த மொத்த தொகைக்கு மைனஸ் இந்த அசல் தொகை, இதுதான் நமக்கு என்னது, வட்டி வந்து கிடைக்கும். 11,050னா வெறும் 11,000 வச்சுக்கோங்க. சரிங்களா, 11,000 வச்சுக்கோங்கன்னா 8,000. நான் உங்களுக்கு கழிச்சே காமிச்சிட்றேங்க, என்னமோன்னு சொன்னீங்க எங்களுக்கு புரியலைன்றவீங்க. 0 5 இதை முட்டை போட்டு இங்கே 10 போட்டிங்கன்னா 10ல் 5 போனால் 5, திரும்ப இங்கே 0 போட்டு இங்கே 10 ஆகணும்னா 2. எவ்வளோ வட்டி, 2,550 நமக்கான வட்டி. ஒன்றுமே பண்ணலைங்க, ஒரு தடவை திரும்ப கவனிச்சுக்கோங்க. நமக்கு தேவை R = I × 100/P × Nங்கிற ஃபார்முலா. நமக்கு வந்து I தான் வேணும். அப்போ ஐங்கிற பிரதிடணும்னா நம்ம இந்த ஏலேருந்து, அதாவது நம்ம கொடுத்த மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிச்சிட்டோன்னா நம்ம எவ்வளோ வட்டி கொடுத்துருக்கோம் தெரியும் இல்லைங்களா, அதுதான் வட்டி வேணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கொடுத்த மொத்த தொகையிலேருந்து வாங்கின அசல் தொகையை கழிச்சா நம்ம இவ்வளோ வட்டி வந்து சேர்த்து கட்டியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஐங்கிற இடத்துல 2,550 × 100, அசல் தொகை எவ்வளோ இங்கே இருக்குது, 8,500. எத்தனை வருஷத்துக்காக வாங்கினார், 3 வருஷத்துக்கு வந்து வாங்கினார். இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடுவோம். 1 3 is 3 போவோம். 8 3 is 24, மிச்சம் 1, 5 3 is 15, இங்கே 0. இது 185 is 85, 1085 is 850. அப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, வெறும் 10 தான் இருக்குது. அப்போ R = 10%.